போயிட்டு இருக்கிறா. உன்னோட ஒரு வழி பாதையில நீ 20% வந்துட்ட, 30% வந்துட்ட, 40% வந்துட்ட, 50% வந்துட்ட, இல்லைன்னா எட்ஜில் நிக்கிறடா. இல்லைன்னா எட்ஜில் நிக்கிற. வாழ்நாள் போயிட்டே இருக்கு. அறம்னு நினைக்கிறத, நல்லதுன்னு நினைக்கிறத நாளைக்கு செஞ்சுக்கலான்னு நினைக்காம உடனே செஞ்சிடறா. ஏன்? இவன் எதுவுமே செய்யாம போயிடுவானோன்னு கோபத்துல எமன் வந்துட்டு இருக்கானோ. வந்தது வந்தது கூற்று, கோமா செருத்துடன். அதனால நல்லதை உடனே செஞ்சிருந்தாங்க. இருக்கிற மனிதர்களிடத்திலெல்லாம் சிரிப்பினை பதிவு செய்யுங்கள். உங்களால் முடிந்தவர்களிடத்திலெல்லாம் அவர்கள் கண்ணீர் துளிகளை துடைக்கிற கரங்களாக உங்கள் கரங்களை மாற்றிக்கொள்ளுங்கள். நம்மை நேசிப்பவர்களை ஒருபோதும் ஏமாற்றாதீர்கள். நம்மை நேசிப்பவர்களை ஒருபோதும் ஏமாற்றாதீர்கள். நண்பன் என பழகி தயவு செய்து துரோகத்தில் ஈடுபடாதீர்கள். உங்கள் நட்பை வாழ்வை கொண்டாடுவதற்கான வாய்ப்பாக மாற்றுங்கள். சக நண்பனை பயன்படுத்துவதற்கான வாய்ப்பாக ஒருபோதும் மாற்றிக்கொள்ளாதீர்கள். முதியவர்களை மதிக்க கற்றுக்கொள்ளுங்கள். முதுமை ஒவ்வொரு நாளும் நம்மை வந்து சேர்ந்து கொண்டே இருக்கிறது என்கிற எண்ணத்தோடு வாழுங்கள். வீட்டில் இருக்கிற பெரியவர்கள் பேசுகிற சொற்களை காதுகளையும் இதயங்களையும் திறந்து வைத்து கேட்க பழகுங்கள். உங்கள் குழந்தைகளுக்கு நல்லதை சொல்லித் தராதீர்கள், நல்லபடி நீங்கள் வாழ்ந்து காட்டுங்கள் என்பதை சொல்லி